இப்ப பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுகிற வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்னு வாக்கு பண்ணின கர்த்தர் அவருடைய வனாந்திரத்தின் வழியாக நடத்தி வந்தார். மன்னாவை தந்தார், காடையை தந்தார், சோதர யுத்தங்களை செய்தார், அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்தார், ஆச்சரியமாக வழி நடத்தி வந்தார். அவர்கள் மேக ஸ்தம்பத்துக்கு கீழாக, அக்னி ஸ்தம்பத்தின் கீழாக இருந்து வழிநடத்தப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். சத்துருக்கள்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. அது உண்மைதான். அதே தேவன் நமக்கு இன்றைக்கும் நாம் துதிக்கும் போது தடைகளை மாற்றுகிறார், ஜபிக்கும் போது அற்புதங்களை செய்கிறார். இயேசு நாமத்தை அறிக்கை செய்கிற போது பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுகிறது. இங்கேயும் கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். ஆனால் இது அல்ல முடிவு.